السلام عليكم ورحمة الله وبركاته. ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تؤسر وتمم بالخير. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் நாம் விரும்பாமலேயே நம்மை எல்லாம் முஸ்லிம்களாக முஃமின்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்தான். அல்ஹம்துலில்லாஹ். நம்மை கொண்டு இஸ்லாத்திற்கு, தீனுல் இஸ்லாத்திற்கு, மார்க்கத்திற்கு எந்த கண்ணியமும் கிடையாது. உண்மையை சொல்ல வேண்டுமே என்றால், இஸ்லாத்தில் பிறந்ததற்காக வேண்டி நாம் தான் கண்ணியப்பட வேண்டும். இஸ்லாத்தில் பிறந்ததற்காக வேண்டியே நாம் கண்ணியமானவர்களாக உலகத்தில் மதிக்கப்படுகின்றோம், நன்முறையில் நடத்தப்படுகின்றோம், நல்ல முறையிலே வாழ்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் நமக்கு முன்னால் ஒரு பெரும் கூட்டம் உலகத்தில் வாழ்ந்தது. அவர்கள்தான் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருமை தோழர்கள், சஹாபாக்கள். அவர்கள் வழிநின்றும் வந்த வலிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், சித்தீகீன்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள் எல்லோரும் அவர்களை வைத்து மார்க்கத்திற்கு நிறைய பிரயோஜனம், அவர்களை வைத்து மார்க்கத்திற்கு நிறைய கண்ணியம், இன்னும் சொல்ல போனால் அவர்களினுடைய தியாகத்தால் இந்த மார்க்கம் வாழ்ந்தது, வளர்ந்தது, வீழ்ச்சியாகவில்லை என்று சொன்னால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அவ்வளவு தூரம் உலகம் முழுக்க, உலகத்தின் மூலை முடுக்குகளெல்லாம் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்த பெருமை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருமை தோழர்கள், சஹாபாக்களையே சார். சுருக்கமாக சொன்னால், இஸ்லாத்தை கொண்டு நமக்கு கண்ணியம், ஆனால் சஹாபா பெருமக்களை கொண்டு இஸ்லாத்திற்கு கண்ணியம் என்று சொல்லலாம். வரலாற்றில் ஒரு நிகழ்வு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவினுடைய ஆட்சி காலம். பாரசீக நாட்டிற்கும் இஸ்லாமிய நாட்டிற்கும் போர். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவினுடைய படை ஜெயிக்கிறது. நிறைய கைதிகளை பிடித்து வந்தார்கள். வந்தவர்களில் ஒருவர் பாரசீக நாட்டினுடைய இளவரசி, அரசனின் மகள், திருமணம் ஆகாதவர். சாய்சினா என்று சொல்வார்கள். அந்த பெண்ணின் பெயர் சாய்சினா என்று சொல்வார்கள். இழுத்து கொண்டு வந்து கைதியாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவினுடைய தர்பாரிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கின்றார்கள். இது ஒரு பக்கம் காட்சி. நிறுத்தி வைத்துவிட்டு இன்னொரு நிகழ்வு. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அருமை பேரர், அலியின் மகன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குளித்துவிட்டு ஏதாவது உணவு இருக்கிறதா என்று தன் உடன் பிறந்த சகோதரி ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடம் கேட்கிறார்கள். அண்ணா, உணவு இருக்கின்றது, ஆனால் உங்களுக்கு இல்லை. உங்களது தந்தை, நமது தந்தை அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்களுக்காக வேண்டிய அந்த உணவு இருக்கின்றது. 2 ரொட்டி துண்டு, 1 கிளாஸ் பால் இருக்கின்றது. அது நமது தந்தைக்காக நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னவுடன், தந்தை எங்கே என்று கேட்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவினுடைய சபைக்கு சென்றிருக்கின்றார்கள். பாரசீக நாட்டிலே இருந்து ஏதோ அந்த நாட்டின் இளவரசியை பிடித்து வந்து விட்டார்களாம். அது சம்பந்தமாக கூட்டம் கூடியிருக்கின்றது. அதற்கு மஷூராவிற்காக வேண்டி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழைத்திருக்கிறார்கள். அதனால் சென்றிருக்கிறார்கள். நீங்களும் அந்த சபைக்கு சென்று வரலாமே என்று தங்கை ஆலோசனை சொன்னபோது,
கிளம்புகிறார்கள். நல்ல ட்ரெஸ் இல்லை, நல்ல ஆடை இல்லை. நமக்கெல்லாம் பீரோல் முழுக்க ஆடை இருக்கும். தர்மம் செய்வதற்கு கூட ஒரு 10 ட்ரெஸ் தனியாக எடுத்து வைத்திருப்போம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈருலகத்தின் தலைவர் அவர்களினுடைய பேரப்பிள்ளை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு போட்டுக்கொள்வதற்கோ சொல்லிக் கொள்வதற்கோ ஒரு சிறந்த ஆடை இல்லை. கிழிந்திருக்கிறது, அங்கங்கு கிழிந்திருக்கிறது ஆடைகள். ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள், என் அருமை அண்ணா, நீங்கள் போகக்கூடிய சபை என்பது உயர்ந்த சபை, ஜனாதிபதியின் சபை. வேறு நாட்டிலே இருந்து பாரசீக நாட்டினுடைய இளவரசியும் வந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அந்நிய நாட்டவர்களெல்லாம் சபைக்கு வந்திருக்கின்ற போது இருலோகத்தின் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை பேரர் ஹுசைன் ஆகிய நீங்கள் இப்படி கிழிந்த ட்ரெஸ்ஸோடு போவது எனக்கு சகிக்கவில்லை. கொஞ்சம் பொறுங்கள், உங்கள் ஜிப்பாவை கொஞ்சம் கலட்டி கொடுங்கள் என்று சொல்லி அவர்களினுடைய அம்மா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய பழைய சீலை ஒன்று கிடந்தது. அதிலிருந்து சில துணிகளை எடுத்து வெட்டி இதில் ஒட்டி அதை தைத்து அந்த ஜிப்பாவை சரி செய்து கொடுக்கின்றார்கள். யோசிக்க வேண்டும். உலகத்தின் சொந்தக்காரர் 10 லட்சம் சதுர மைல் கிலோமீட்டரை ஆட்சி செய்யக்கூடிய அரசர்களினுடைய மகன். இந்த அரசனின் மகனுக்கு ஒட்டு போட்ட ட்ரெஸ் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் கொடுத்த நிஅமத், ரிஸ்க். ஆனால் அதை இவர்கள் பொருந்திக் கொண்டார்கள், அலட்டிக் கொள்ளவில்லை. அதை சகித்து கொண்டார்கள், அந்த வாழ்வை ருசித்து ஏற்றுக்கொண்டார்கள். சபைக்கு செல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒரு மாண்பு என்னவென்றால், ஒரு சபை நிரப்பமாக இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய முக்கியமான ஆள் வந்தாலும் அந்த சபையின் கடைசியிலே தான் அமர வேண்டும். கூட்டத்தை பிளந்து கொண்டு எல்லோரையும் விலகுங்கள் என்று சொல்லிக்கொண்டு உள்ளே செல்வது முறையல்ல. சென்றவர்கள் கடைசியாக அமர்ந்து விட்டார்கள். இப்போ இங்கே சபை நடைபெறுகிறது. சபையிலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போய் அந்த பெண்ணிடம், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இன்னும் சபைக்கு வரவில்லை. சிறிது நேரம் கழித்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சபைக்கு வருகின்றார்கள். ஜனாதிபதி, மக்கள் எல்லாம் ஏற்கனவே கூடியிருக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சபைக்கு அப்போதுதான் வருகின்றார்கள். வந்தவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொன்னார்கள். கூடியிருந்த முஸ்லிம்கள் எல்லாம் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொன்னார்கள். சலாத்தை கேட்டவுடன் பதில் சொல்வது நமது மரபல்லவா? எந்த சபைக்கு சென்றாலும் சலாம் சொல்லுங்கள். அஃப்துஸ் ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சலாத்தை பரப்புங்கள் என்பது நாயகத்தின் உன்னதமான வாக்கல்லவா? அந்த சுன்னத்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பின்பற்றினார்கள். இந்த நிகழ்வை பார்த்த பாரசீக நாட்டினுடைய இளவரசி பார்த்துவிட்டு ஆச்சரியப்பட்டு போனாள். மயங்கி விழுந்து விட்டாள், கீழே மயங்கி விழுந்து விட்டாள். சிறிது நேரம் கழித்து சிலர் தண்ணீர் தெளித்து எழுப்பி நிறுத்தி கேட்டார்கள், ஏனம்மா, ஏன் தாயை நீ விழுந்தாய் கீழே? அந்த இளவரசி சொன்னார், சயாசினா என்கிற அந்த இளவரசி சொன்னார், எங்களது நாடுகளில் நான் பார்த்திருக்கிறேன், உலகத்தின் எல்லா நாடுகளிலும் அரசர்கள் வந்தார்களே என்று சொன்னால் அந்த அரசர்களை சுற்றி நின்று மக்கள், அந்த நாட்டின் வாழக்கூடிய மந்திரி பிரதானிகள் எல்லோரும் கூடி நின்று மன்னர் வருகிறார் என்று மன்னரை புகழ்ந்து பாடி மன்னருக்கு புகழ் மாலைகள் சூட்டி பட்டு விரிப்புகள் விரித்து மாலைகள் அணிவித்து வரவேற்பது தானே உலக நாடுகளின் வழக்கம். ஏன் நமது நாட்டில் இன்றைக்கும் கூட மிகப்பெரிய அதிபர்கள், பிரதமர்கள் யாராவது வந்தால், ஏன் ஒரு காலத்தில் மன்னர்கள் வந்தால் ராஜாதி ராஜர், ராஜகம்பீரர், ராஜகுல திலகர் என்றெல்லாம் தன்னுடைய போற்றி புகழக்கூடிய அந்த புகழ் மாலைகளை மன்னருக்கு பாடி வரவேற்பார்கள். அதுதான் எல்லா நாடுகளினுடைய மரபு. ஆனால் இஸ்லாமிய நாட்டில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களாகிய உங்களிடத்தில் நான் அப்படி பார்க்கவில்லையே. மாறாக மக்களெல்லாம் அமைதியாக இருக்கின்றார்கள்.
வருகின்ற மன்னர்தானே எல்லோருக்கும் சலாம் சொன்னார் என்று சொன்னார். அந்த வார்த்தை கூட அழகாக இருக்கின்றதே, உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று மக்களை பார்த்து மன்னர் மக்களை புகழ்ந்து பேசுகிறார். இறை அருள் உங்கள் மீது வரட்டும் என்று மக்களுக்காக துவா செய்கின்றாரே, இந்த மரபுதான் என்ன என்பதை பார்த்துத்தான் நான் ஆச்சரியப்பட்டு விழுந்தேன் என்று சொன்னார்கள். இது எங்கள் நாயகம், எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டித் தந்த அழகிய வழிமுறை. சரி, பெண்ணை ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், கைதியாக நாங்கள் பெண்களை பிடித்து வந்தால் அவர்களுக்கு நாங்கள் 2 சலுகைகள் தருவோம். ஒன்று, உரிமை விட்டு விடுவோம். இந்த நாட்டில் யாரை நீ திருமணம் செய்து வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அவர்களை நீ திருமணம் செய்து உரிமை பெற்று வாழலாம். இல்லை என்றால் நீ யாருக்காவது கீழ் நீ அடிமையாக இருந்து இந்த நாட்டில் வாழ வேண்டிய சூழ்நிலை வரும். உன்னுடைய யோசனை என்ன என்று கேட்டபோது அந்த பெண், சாய்சனா என்கிற அந்த பெண் சொன்னார், இல்லை, எனக்கு மிகப்பெரிய பொறுப்பிலே உள்ள ராஜ பிரதானிகள், மந்திரிமார்கள், அரசர்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம். ஏனென்றால் நான் ஒரு அரசனின் மகனாக இருந்த காரணத்தினால்தானே என்னுடைய நாட்டில் எத்தனையோ பெண்கள் இருக்க என்னை நீங்கள் சிறைபிடித்து வந்தீர்கள். மீண்டும் ஏதாவது போர் மூண்டு வேறு நாட்டு அரசர்கள் என்னை மீண்டும் சிறைபிடித்து போனால் என் நிலை வாழ்க்கை முழுவதும் இப்படித்தானே இருக்கும். அதனால் நான் மிகப்பெரிய அரசர்களை எல்லாம் திருமணம் செய்வதற்கு எனக்கு மனம் வரவில்லை. இந்த நாட்டின் ஏதாவது சர்வசாதாரணமான சூழ்நிலையிலே வாழக்கூடிய யாராவது ஒருவரை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று அந்த கூட்டத்தில் உள்ளவர்களை பார்க்கிறார். பார்த்தபோது தூரத்திலே அமர்ந்திருந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா கிழிந்த ட்ரெஸ்ஸுகளை போட்டுக்கொண்டு அதில் ஒட்டு போட்டுக்கொண்டு பல ஒட்டுகளை போட்டுக்கொண்டு அமர்ந்திருந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவை பார்த்து, இவரை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னார். அவர் சொன்னது மாத்திரம்தான் தாமதம். உடனே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அந்த சாய்சினா என்கிற பெண்ணை சஹர்பானு என்கிற பெயரை மாற்றி அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து அந்த சபையிலே வைக்கின்றார்கள். திருமணம் முடித்த கையோடு பெண்ணையும் மணமகனையும் மணமகளையும் அழைத்து கொண்டு வீட்டிற்கு கொண்டு போய் வீட்டிலே சேர்க்கின்றார்கள். வீட்டிலே சேர்த்தபோது அந்த பெண்ணுக்கு மகராக கொடுக்கப்பட்டது என்ன தெரியுமா? ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சாப்பிடலாம் என்று ஆசைப்பட்டு கை வைக்கப் போனார்களே அந்த உணவு. அதற்கு அந்த தங்கை சொன்னார்களே, நமது தந்தை அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்களுக்காக அந்த உணவு காத்திருக்கிறது என்று சொன்னார்களே, அது அந்த உணவு. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து சாப்பிட வேண்டும் என்று காத்து கொண்டிருந்ததே ஒரு உணவு, 2 ரொட்டி துண்டுகளும் 1 டம்ளர் பாலும். அதுதான் அந்த பெண்ணுக்கு மகராக கொடுத்து அந்த பெண் அந்த ரிஸ்கை சாப்பிட்டாள். இதில் நாம் யோசிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், ரிஸ்க் எங்கிருந்த போதிலும் அது யாருக்கு என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுதிவிடுவான். பாரசீக நாட்டினுடைய பேரரசி, அரசரின் மகள், அவளுடைய ரிஸ்க் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே ஒரு சாதாரண ஏழ்மை வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில், ஒரு வீட்டில் அந்த ரிஸ்க் பாதுகாப்பாக இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது சம்பந்தமாக இந்த ரிஸ்குடைய விஷயங்களில் எவ்வளவு அற்புதமான ஒரு ஏற்பாடுகளை எல்லாம் செய்து வைத்திருக்கிறான் என்பதை நாம் காண முடிகிறது. வியப்பின் ஆச்சரியத்திற்கு நம்மால் போக முடிகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாமிய அகமியங்களை புரிந்து கொண்டு வாழக்கூடிய பாக்கியம். ஏனென்றால் நம்மை கொண்டு இஸ்லாத்திற்கு எந்த கண்ணியமும் கிடையாது. இஸ்லாத்தை கொண்டுதான் இன்றைக்கு வாழக்கூடிய மக்கள் இன்றைக்கு கண்ணியமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சஹாபா பெருமக்களினுடைய வாழ்வு என்பது அவர்களை கொண்டு இஸ்லாத்திற்கு ஒரு பெரும் வாழ்வு, இந்த இஸ்லாத்திற்கு ஒரு கண்ணியம், இஸ்லாம் இன்றைக்கு வரை நிலைத்து நிற்பதற்கு அதுவே காரணமாக இருந்தது. மிகப்பெரிய அரசர்களெல்லாம், ஏன் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்கள் இருவருக்கும் சில அரசியல் காரணங்களால் கருத்து வேற்றுமைகள் வந்து பிரிந்து தனித்தனியே ஆட்சி செய்து கொண்டிருந்த போது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை அழைத்து சொன்னார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை அழைத்து அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு சொன்னார்கள்,
10 லட்சம் சதுர மைல் ஆளக்கூடிய நமது தேசத்தை நீங்கள் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு இனாமாக கொடுத்து விடுங்கள். அவர்களே ஆண்டு விட்டு போகட்டும். நமக்கு இந்த ஆட்சி அதிகாரமெல்லாம் வேண்டாம். நமது வாழ்வு எங்கிருந்து ஆரம்பித்தது என்று உலகத்திற்கு தெரியும். இந்த மார்க்கத்திற்குள் இஸ்லாமியர் என்று ஒருவரை கொண்டு வந்து உள்ளே இணைத்து விடுவதற்கு நானும் எங்களது ஹபீப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பட்ட பாடு கொஞ்ச நஞ்சமல்ல, வாங்கிய அடி கொஞ்ச நஞ்சமல்ல. அதற்காக நாங்கள் பட்ட இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. எனவே இந்த இஸ்லாம் அழிந்து போய்விடக்கூடாது, யாருக்கு முன்னாலும் கேவலப்பட்டு போய்விடக்கூடாது. இந்த இஸ்லாம் யார் மீதும் கேவலப்பட்டு இந்த இஸ்லாத்திற்கு நம்மால் ஒரு கேவலம் வந்துவிடக்கூடாது என்கிற விஷயத்தில் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு மிகவும் ஜாக்கிரதையாக உஷாராக இருந்து தன்னுடைய வாழ்நாளை அமைத்து கொண்ட பெருமக்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு கிடைக்காத இந்த உலகம், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுக்கு கிடைக்காத இந்த உலகம், ஏன் இருலோகத் தலைவர் எம்பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்காத இந்த துன்யா நமக்கு கிடைக்க வேண்டும் என்றுதானே ஆசைப்பட்டு இந்த உலகத்தின் பின்னால் நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கே கிடைக்கவில்லையே, நமக்கு கொஞ்சம் கிடைத்திருக்கிறதே, அது நமக்கு போதாதா? அந்த மார்க்கத்தில் உத்தமர்களாக உன்னத வாழ்வு வாழ்ந்த அந்த சத்திய சஹாபாக்களினுடைய நிலையை நாம் புரிந்து கொள்ளக்கூடாதா? இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்யக்கூடிய அருட்பெரும் பணிகளையெல்லாம் யோசித்து செய்யக்கூடிய நல்ல சாலிகின்களாக நாம் மாறக்கூடாதா? கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நிலையார்களே, யோசிப்போம், சிந்திப்போம். இனி வரக்கூடிய காலங்களில் நம்முடைய வாழ்வை அல்லாஹ்விற்காக, ரசூலுக்காக, தீனுக்காக, மார்க்கத்திற்காக மாற்றிக்கொண்டு சுஹதாக்களுடைய அந்தஸ்துகளை பெற்று இந்த உலகத்தின் நல்ல முடிவை நாம் பெற்றுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஷஃபாஅத்தை பெற்று நாம் சொர்க்கம் செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைத்து மக்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.